அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து சுபாஷ். ஸோ வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கான இறுதி சுற்று டெஸ்ட் பேட்ச் அகாடமியில் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் மொத்தம் 5 டெஸ்ட்ல மொதல் டெஸ்ட் நேற்று நடந்துச்சு. அந்த டெஸ்ட்ல மேக்ஸுக்கான போர்ஷன்ல மேக்ஸுக்கான மொத்தமும் சேர்த்து கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின், சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன்ல எனக்கு ரெக்கரிங் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 510, 380, 115. இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது? பேக்வேர்டில் தான் இது பண்ணணும். ஸோ முதல்ல கடைசியில் இருக்கக்கூடிய நம்பர்ல தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா 510 இருக்கட்டும், 380, 115 எல்லாமே இது முழு வர்க்க எண்கள் அல்ல. ஸோ அப்போ வர்க்க எண்கிறது என்ன? 36 இருக்கக்கூடிய இந்த 6. ஸோ இதனுடைய மதிப்பு என்ன? 6. இந்த 6 நான் இது கூட ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? ரூட் ஆஃப் 121. 120 வேல்யூ என்ன? 11 ஸ்கொயர் தான் 121. ஸோ இந்த 121 350 கூட நான் ஆட் பண்ணா ரூட் ஆஃப் 361. 361 எதனுடைய வர்க்கம்? 19 ஸ்கொயர் தான் 361. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 19. ஸோ இதை நான் எது கூட ஆட் பண்ணணும்? 510 கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ண எவ்வளோ? 529. 529 எதனுடைய வர்க்க வேல்யூ? 23. ஸோ அப்போ 23 ஸ்கொயர் தான் 529. இப்போ ஆன்சர் என்ன? 23. பொதுவாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றது? முதல்ல இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க. ஆப்ஷன்ல எல்லாமே எனக்கு ஹோல் வேல்யூஸா தான் இருக்குது. அப்போ முதல்ல இருக்கிற நம்பருக்கு நியர்பைல என்ன ரூட்ஸ் வருதுன்னு பாருங்க. நியர்பைல என்ன வர்க்க எண் இருக்குன்னு பாருங்க. 510க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க எண் என்ன? 484. 510க்கு அடுத்து இருக்கக்கூடிய வர்க்க எண் என்ன? 529. இது 22 ஸ்கொயர், இது 23 ஸ்கொயர். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எடுக்கணும்? பெரிய வேல்யூ எடுக்கணும். அதாவது 529. ஸோ ஆன்சர் என்ன? 23. ஸோ அடுத்த கேள்வி, ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணுடன் 9ஐ கூட்டும் பொழுது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை த்ரூ ஆப்ஷன் சால்வ் பண்ணாலே ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ இந்த ஆப்ஷன்ல மொதல் ஆப்ஷன் பாருங்க. இப்போ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கிற 36 இருக்கட்டும், 63 இருக்கட்டும், 45, 72 இது எல்லாத்தையுமே எனக்கு இலக்கங்களினுடைய கூடுதல் என்னதான் இருக்குது? 9 தான் இருக்குது. ஸோ இதுல கூட நான் 9 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 45. ஸோ எனக்கு இலக்கங்கள் இடம் மாறல, எனக்கு வேற வேற இலக்கங்களே கிடைச்சிருச்சு. 63 கூட 9 ஆட் பண்ணா 72, வேற வேற இலக்கங்கள் கிடைச்சிருக்கு. 45 கூட 9 ஆட் பண்ணா 54. ஸோ அதே இலக்கங்கள் தான், ஆனா இலக்கங்கள் என்ன இருக்குது? இடம் மாறி இருக்குது. 1ல இருக்கிறது 10வது இடத்துக்கும், 10ல இருக்கிறது 1வது இடத்துக்கும் மாறி இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன? 45. ஸோ அடுத்த கேள்வி, (19, A, B, -5) இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A plus B இனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் இருக்குதுன்னா என்ன மீனிங்? கூட்டுத்தொடர் வரிசைன்ட்டு சில உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்னா நம்ம எப்படி அதை சொல்லுவோம்? அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையான வேறுபாடுங்கிறது பொது வித்தியாசமா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு 2 செட், இந்த 2 செட்டை எடுத்துக்கிட்டாலும் இதனுடைய வித்தியாசமோ, இல்லைன்னா இந்த 2 செட் எடுத்தா இதனுடைய வித்தியாசம் அல்லது இதனுடைய வித்தியாசம்ங்கிறது சேமா இருக்கும். இந்த மாதிரி பொது வித்தியாசம் இருந்தாதான் அந்த உறுப்புகள் கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஸோ அப்போ இதனுடைய பொது வித்தியாசம், அந்த காமன் டிஃபரன்ஸ் D அப்படிங்கறத சொல்லுவோமா? இந்த காமன் டிஃபரன்ஸ் நான் இங்க கால்குலேட் பண்றேன். இப்போ நான் இந்த 2 எடுத்துட்டேன்னா பொது வித்தியாசம்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்? Tn + 1 - Tn. அதாவது எந்த 2 உறுப்பைனாலும் எடுத்துக்கிடலாம். அதுல 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். இப்ப நான் முதல் 2 எடுத்துக்கிடுறேன். 7 - 19 கழிச்சாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? பொது வித்தியாசம் கிடைக்கும். இதை நான் இந்த 2 வேல்யூ எடுத்துக்கிடுறேன். -5 B கழிக்கணும். ஸோ -5 B கழிக்கணும். ஸோ இதுவும் பொது வித்தியாசம் தான், இதுவும் பொது வித்தியாசம் தான். ஸோ ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? ஈக்குவல் பண்ணிடலாம். ஸோ -B இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +B ஆயிரும். இந்த -19 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +19 ஆயிரும். ஸோ அப்போ A plus B இனுடைய வேல்யூ என்ன? 14. ஓகேவா? ஸோ ஆன்சர் 14. ஸோ அடுத்த கேள்வி, கூடுதல் 77 மீப்பெரு பொது வகு எண் 7 உடைய மிக எண்களின் ஜோடிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ HCF கான்செப்ட் தான். ஸோ பொதுவாக நமக்கு 2 நம்பர் எனக்கு கிவன்ல, எனக்கு அந்த 2 நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த எண் ஜோடிகளினுடைய எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 2 நம்பரை கூட்டினா எனக்கு 77 வரணும். அதனுடைய HCF என்ன வரணும்? எனக்கு 7 வரணும். அப்படி பாசிபிலிட்டிஸ் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஸ்ட்ரக்சர்ல எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் HCF கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டெப்ல எனக்கு என்ன கிடைக்கும்? 2 நம்பர் கிடைக்குமா? இதுக்கு மேல அதை சுருக்க முடியாத அளவுக்கு வர்ற போது தான் அதை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதாவது பொதுவான காரணிகள் எதுவுமே இருக்காது. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ கடைசியில் கிடைக்கிறதோட பேர் என்ன? ஈவு அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ஈவன்கிறது என்னன்னா கொடுத்திருக்க எண்களினுடைய விகிதமா இருக்கும். ஸோ ஈவன்கிறது என்னவா இருக்கும்? கொடுத்திருக்க எண்களினுடைய விகிதம். அப்போ இந்த விகிதமும் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த எண்களை எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த விகிதத்தையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கினாலே போதும். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த முதல் எண் என்னவா இருக்கும்? A × 7 7A. இந்த ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்கும்? B × 7 7Bயா இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு நம்பர். கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய கூடுதல் 77ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் நம்பர் 7A, ரெண்டாவது நம்பர் 7B, ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 77 வரணும். 7 பொதுவாக வெளியில் எடுத்துட்டா A + B = 77. ஸோ அப்போ A + B வேல்யூ என்ன? 77 ÷ 7 11. அதாவது இந்த கடைசியில் கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்குதுல்ல, இது ஒரு ரேஷியோவா ஃபார்ம் ஆகும். இந்த ரேஷியோவை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கணும்? 11 கிடைக்கணும். அப்ப ரெண்டு நம்பரை கூட்டினா 11 வர மாதிரி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு 11 வரணும். ஸோ 1 10, 2 9, 3 8, 4 7, 5 6, அல்லது 6 5 7 4 3 8 9 2 10 1 அந்த மாதிரி கூட்டிக்கிடலாம். இப்போ இதுல A/Bங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்? ஈவு. அதுக்கு மேல அதை சுருக்க முடியாது. ஸோ அதுக்கு மேல சுருக்க முடியாத அளவுக்கு நான் ஆப்ஷன்ஸை பார்க்குறேன். 1:10 இது அதுக்கு மேல சுருக்க முடியுமா? முடியாது. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. 2:9 இதுக்கு மேல அதை சுருக்க முடியுமா? முடியாது, பாசிபிலிட்டி. 3:8 பாசிபிள் தான். 4:7 பாசிபிள் தான். 5:6 பாசிபிள் தான். ஸோ மொத்தம் எத்தனை எண் ஜோடிகள் எனக்கு பாசிபிலிட்டி இருக்குது? 5 எண் ஜோடிகள். ஸோ ஆன்சர் 5. பொதுவாக அந்த மாதிரி கொஸ்டின்ல என்ன பண்ணுங்க? கொடுத்துருக்க நம்பரை 77 7ஆல் டிவைட் பண்ணுங்க. கூடுதல் கொடுத்துருக்காங்க, அதை HCF டிவைட் பண்ணுறேங்க. வர்ற ஆன்சர் எனக்கு ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சரை ரெண்டு நம்பரை கூட்டினா எனக்கு 11 வரணும். அந்த ரெண்டு நம்பரினுடைய HCF 1 இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும்? எழுதணும். இப்போ 1 10 HCF என்ன? 1, 2 9 HCF 1, 3 8 HCF 1. ஸோ இந்த மாதிரி HCF 1 வர்ற மாதிரி இருக்கிற எண் ஜோடிகளை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல எனக்கு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு HCF என்னதான் வரும்? 1 தான் வரும். ஸோ அப்போ இருக்கிற எல்லாமே எனக்கு பாசிபிள் தான். 5 எண் ஜோடிகள் பாசிபிள். ஸோ அடுத்த கொஸ்டின், இரு சார்பகா எண்களின் மீட்சிமை 5695. அதுல ஓர் எண் 85 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவா ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது. அந்த ரெண்டு நம்பருக்கு நான் HCFஓ LCMஓ கண்டுபிடிக்கிறேன். அந்த ரெண்டு நம்பருக்கும் அதனுடைய HCF அண்ட் LCMக்கும் உள்ள தொடர்புங்கிறத நம்ம எப்படி பார்த்திருக்கோம்? ரெண்டு எண்களினுடைய பெருக்கற் பலன் எதுக்கு சமமா இருக்கும்? அதனுடைய LCM அண்ட் HCF பெருக்கிறதுக்கு சமமா இருக்கும். ஸோ ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 85. இன்னொரு நம்பர் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். LCM என்ன கொடுத்துட்டாங்க? 5695. HCF என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டு சார்பகா எண்கள். ரெண்டு நம்பர் சார்பகா எண்கள்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டுக்கும் HCF 1 இருக்கும் அப்படிங்கறதா அர்த்தம். அப்ப HCF என்ன? 1. ஸோ அப்போ எனக்கு இன்னொரு நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். B = 5695. இந்த 85ஆல டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைடட் பை 85. ஸோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 17 5 85, 1 5 1 5, 3 5 15, 9 5 45. இப்போ 1139 டிவைடட் பை 17. ஸோ கேன்சல் பண்ணா 6 17 102. 102 போக இங்க ஒரு 11 இருக்கும், 119. 7 17 119. ஆன்சர் என்ன? 67. அப்ப இந்த இன்னொரு நம்பர் என்ன? 67. ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு நபரின் வருமானம் 32% அதிகரிக்கப்பட்டு பிறகு 25% குறைக்கப்படுகிறது. அடுத்தடுத்த சதவீத மாற்றம்கான கான்செப்ட். ஒரு வேல்யூ மேலேயே அடுத்தடுத்த சதவீதம் அப்ளை ஆகுது. அந்த சதவீதம் கூடவோ அல்லது குறையவோ செய்யுது. இதுல ஏற்படக்கூடிய நிகர மாற்றம் என்ன? ஓவராலா என்ன சேஞ்ச் இருக்குது? கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனில் அவருடைய வருமானம் குறையுதா கூடுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓவராலா அவருடைய வருமானத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நமக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. x + y + xy / 100. 2% எனக்கு கொடுத்துருக்காங்க. சதவீத மாற்றம் கேட்டிருக்காங்க, ஓவராலா கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம், ஷார்ட்கட் ஃபார்முலா. இதுல அதிகரிக்கிறது அப்படின்னு கொடுத்திருந்தா என்ன செய்யணும்? வேல்யூவை பிளஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். குறைகிறதுன்னு கொடுத்திருந்தா வேல்யூ என்ன செய்யணும்? மைனஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இங்க என்ன இருக்குது? முதல்ல 35% அதிகரிக்கிறது +35. ரெண்டாவது என்ன? 32% அதிகரிக்கிறது. ரெண்டாவது 25% குறைகிறது -25. இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 32 - 25 + 32 × -25 / 100.
கேன்சல் பண்ணா ஒரு 25, 4 25 100, ஒரு 4 8 4 32, 32ல 25 போயிடுச்சுன்னா 7, 8 இன்ட்டு -1 -8. ஸோ ஆன்சர் என்ன? -1. ஸோ மைனஸ்ங்கிறது எதை டினோட் பண்ணுது? குறைகிறத டினோட் பண்ணுது. இப்போ -1னா 1% குறைகிறது. ஓவராலா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குது? 1% குறைகிறது. ஸோ அடுத்த கேள்வி, A மற்றும் B இடையேயான தேர்தல் போட்டியில் A என்பவர் 168 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். A பெற்ற வாக்குகள் 57% எனில் பதிவான மொத்த வாக்குகள் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சதவீத கான்செப்ட்ல இந்த மாதிரி தேர்தல்கள் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 2 பேர் தான் கண்டெஸ்ட் பண்றாங்க தேர்தலில், A, B. ஸோ A எவ்வளவு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு? 57% வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு மொத்தம் பதிவான ஓட்டுல. ஸோ அப்போ அதுல 57% வாங்கியிருக்காருன்னா மீதி தானே B வாங்கியிருப்பாரு. அவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 43%. ரெண்டே கூட்டினா எவ்வளவு வருது? 100% வருது மொத்த வாக்குகள். இதுல ஏயோட வின்னிங் மார்ஜின் எவ்வளவு? அவர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு? 168 வாக்குகள் வித்தியாசம் செய்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியை விட அவர் எவ்வளவு அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கிறாரு? 168 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்கிறாரு. பியை விட ஏ சதவீதத்துல எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்கிறாங்க? 43னா இங்க 57னா 14% அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. ஓட்டு கணக்குலனா எவ்வளவு அதிகமா இருக்கிறாரு? 168 வாங்கியிருக்கிறாரு. அப்போ 14% எவ்வளவு? 168. 14% 168. நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? பதிவான மொத்த வாக்குகள் கண்டுபிடிக்கணும். 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 168 × 100 டிவைடட் பை 14. ஒரு 14, 2 14 28, 12 × 100 1200. ஸோ மொத்தம் பதிவான வாக்குகள் எத்தனை? 1200. ஸோ அடுத்த கேள்வி, x ஆனது y+3க்கு நேர் விகிதத்தில் உள்ளது, நேர் விகிதத்தில் அமைகிறது. மேலும் y = 1 எனில் x இன் மதிப்பு 8, y = 3 எனில் x இன் மதிப்பு காண்க சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 வேல்யூஸ் எனக்கு நேர் விகிதத்துல இருக்குது. பொதுவாக நேர் விகிதம் எதிர் விகிதம்ங்கிற கான்செப்ட் நம்ம முன்னாடி பார்த்துருக்கிறோம். 2 வேல்யூஸ் x, y, 2 வேல்யூஸ் எனக்கு நேர் விகிதத்துல இருக்குது அப்படின்னா x is directly proportional to y. நேர் விகிதத்துல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? x/y எப்போதும் மாறாது, கான்ஸ்டன்ட். இதே எதிர் விகிதத்துல இருக்குதுன்னா, எக்ஸும் ஒய்யும் எனக்கு எதிர் விகிதத்துல இருக்குதுன்னா எது மாறாது? x × y எனக்கு எப்போதும் மாறாது, கான்ஸ்டன்ட். ஓகேவா? இதுல நேர் விகிதத்துல இருக்குன்னா x y க்குள்ள விகிதம் எனக்கு எப்போதும் மாறாது. இப்போ வேல்யூ எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? x is directly proportional to y+3. அப்போ x / y+3 எப்போதும் மாறாது. ஸோ கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்யோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பை நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 1, 1 + 3. ஸோ அப்போ 8 / 4னா 2 / 1. இந்த ரேஷியோ எனக்கு எப்போதும் என்னன்னு தான் இருக்கும்? 2:1 தான் இருக்கும். கிவன் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? y = 3னா x = என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ y = நான் 3ன்னு நான் சப்ஸ்டிட் பண்றேன். எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 3 + 3 = இந்த ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கணும்? 2:1 இருக்கணும். அந்த ரேஷியோ எப்போதும் மாறாது. x/y எப்போதும் மாறாதா? 2/1ங்கிறது எப்போதும் மாறக்கூடாது. அப்போ 3 + 3 6, அதாவது x/6 = 2/1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 × x, x, 6 × 2 12. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன? 12. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஃபிராக்ஷன் கம்பேரிசன், அதாவது ரேஷியோ கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 4 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுல எது பெரிய விகிதம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விகிதமை பொறுத்த வரைக்கும் விகிதம்னால என்ன? கம்பேரிங் 2 வேல்யூஸ் வித் சேம் யூனிட்ஸ். அந்த விகிதத்தை என்னால எப்படி எழுத முடியும்? பின்ன வடிவத்தில் எழுத முடியுமா? ஸோ 1:2 1/2ன்னு எழுதலாம். 3:5 3/5, 5:7 5/7, 7:10 7/10. ஃபிராக்ஷன் கம்பேரிசன். ஸோ கொடுத்துருக்கிற பின்னங்களை நான் கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ணணும்? அது எல்லாமே ஓரின பின்னங்களா இருந்துச்சுன்னா கம்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இங்க எனக்கு பார்த்தோம்னா எல்லாமே வேறின பின்னங்களா இருக்குது, அன்லைக் ஃபிராக்ஷனா இருக்குது. அதுல கீழே பாத்தீங்கன்னா பகுதி எல்லாமே எனக்கு வேற வேற இருக்குது. பகுதி சேமா இருந்துச்சுன்னா இந்த பின்னம் பெருசு, இந்த பின்னம் சின்னதுன்னு என்னால சொல்லிட முடியும். அப்போ இந்த கொஸ்டின் எப்படி வந்து ஷார்ட்கட்டா அப்ரோச் பண்றது அப்படின்னா, கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுங்க, வேற ஒன்றும் கிடையாது.
நான் கிராஸா மல்டிப்ளை பண்ணுனா எனக்கு கீழே எனக்கு என்னவா மாறிடும், கீழே டினாமினேட்டர் எனக்கு சேமா மாறிடும். 2 5 எனக்கு டினாமினேட்டர் எனக்கு கீழே 10 மாறிடும். அதனால இங்க நான் 5 மல்டிப்ளை பண்ணா 5 × 1 5, 2 × 3 6. இதுல எது பெருசு? 6 தான் பெருசு. 6 ஆன்சரா கிடைச்ச 3/5 தான் இந்த 2ல பெருசு. ஸோ இந்த மாதிரி பெருசு தானே, பெரிய விகிதம் தானே கேட்டிருக்காங்க. 2 2 எடுத்து பெரிய விகிதத்தை அடுத்து கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்போ 3/5 பெருசுன்னு கிடைச்சிருச்சு. இந்த 3/5 5/7 கூட கம்பேர் பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 7 × 3 21, 5 × 5 25. இந்த 2ல எது பெருசு? 25 தான் பெருசு. அது ஆன்சரா கிடைச்சா 5/7 தான் பெருசு. அடுத்து 5/7 கடைசியில் இருக்க ஃபிராக்ஷன் கூட நான் கம்பேர் பண்றேன். 5/7 7/10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 10 × 5 50, 7 × 7 49. இந்த 2ல எது பெருசு? 50 தான் பெருசு. ஸோ இப்போ அது ஆன்சரா கிடைச்ச 5/7 தான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ இப்போ ரேஷியோ எது பெருசு? 5:7. ஸோ பொதுவாக அந்த மாதிரி பின்னங்களை ஒப்பிடுதல் அல்லது ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபிராக்ஷனை இந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அது எது பெரிய வேல்யூவோ அதுதான் பெரிய ஃபிராக்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், ரூபாய் 1க்கும் 15 பைசாவுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான், யூனிட் கன்வென்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ விகிதம்னாலே என்னன்னு சொல்லியிருந்தேன், கம்பேரிங் 2 வேல்யூஸ் வித் சேம் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸ் எல்லாமே எனக்கு என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். இங்க எனக்கு இதுல யூனிட் ரூபாயா இருக்குது, இதுல யூனிட் என்னவா இருக்குது? பைசாவா இருக்குது. ஸோ அப்ப நான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்றேன். ரூபாய் 1 ரூபீஸ், 1 ரூபாய்க்கும் 15 பைசாவுக்கும். ஸோ அப்ப என்ன செய்யணும்? இதையும் நான் என்னவா மாத்தணும்? பைசாவா மாத்தணும். 1 ரூபாய்னா 100 பைசா, 15 பைசா. 100க்கும் 15க்கும் உள்ள விகிதம் தான். 5வது டேபிள்ல கேன்சல் பண்ணா 25 100, 3 5 15. ஆன்சர் 20:3. ஸோ அடுத்த கேள்வி, ABCD மற்றும் E ஆகியவற்றினுடைய சராசரி 24. அதுல ACE மற்றும் அதனுடைய சராசரி 28 எனில் B மற்றும் D யினுடைய சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக சராசரினா என்ன? சராசரிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள எண்களினுடைய கூட்டுத்தொகை டிவைடட் பை கொடுக்கப்பட்டுள்ள எண்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் அதனுடைய டெஃபினிஷன். இப்போ இங்க எனக்கு ABCDE 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 5ஐயும் கூட்டி DE 5ஐயும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிறதா என்ன? அதனுடைய சராசரி 24 அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த 5 நான் மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? A + B + C + D + E ஈக்குவல் டு 5 × 24 120. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது? 120. பொதுவாக எனக்கு எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரினுடைய எண்ணிக்கை அப்புறம் அதனுடைய சராசரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டுத்தொகை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டையும் பெருக்கி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ACE இந்த 3னுடைய சராசரி 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க? 28. அப்போ A + C + E னுடைய மதிப்பு எனக்கு என்னவா இருக்கும்? 3 × 28, 3 2 6, 3 8 24, 84. ஸோ 3ஐயும் கூட்டினா என்ன வருது? 84. ஸோ இதுல ACE கூட்டினா 84 வருதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன இருக்குது? 5 நம்பர்ஸ் இருக்குது. இதுல ACE தனியா எடுத்துக்கிடுறேன், பிளஸ் மீதி என்ன இருக்குது? Bயும் Dயும் இருக்குது. ஈக்குவல் டு என்ன? 120. இதனுடைய கூட்டுத்தொகை என்ன? 84ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 84 + B + D ஈக்குவல் டு 120. B + D யினுடைய சராசரி தான் வேணும். ஸோ 84 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா B + D யினுடைய மதிப்பு என்ன? 120 - 84, வித்தியாசம் என்ன? 36. B + D யினுடைய கூட்டுத்தொகை 36. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? சராசரி. BD ரெண்டினுடைய சராசரினா ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 2னுடைய கூடுதல் என்ன? 36. அதை 2ஆல் டிவைட் பண்ணா 18. ஸோ ஆன்சர் என்ன? 18. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, ஒரு நபர் ஒரு பொருளை ரூபாய் 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 24% இதர செலவுகளாக செலவிடுகிறார். 50% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? விற்ற விலை கேட்டிருக்கிறாங்க. ஸோ சதவீதம் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஸோ கொடுத்துருக்க ஒரு வேல்யூனுடைய ஆரம்ப மதிப்பு அல்லது முழு மதிப்பை தான் என்னன்னு வச்சுக்கிடுவோம்? 100% அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதுல இவ்வளவு சதவீதம் கூடுது அப்படின்னா அதை இந்த சதவீதத்துக்கு கூட கூட்டிக்கிடுவோம். இவ்வளவு சதவீதம் குறையுதுன்னா அந்த சதவீதத்துல இருந்து குறைச்சிக்கிடுவோம். அதே கான்செப்ட் தான் லாபம் நஷ்டத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். லாபம் நஷ்டத்திலையுமே ஆரம்ப மதிப்பை 100% வச்சுக்கிட்டு லாபம் இத்தனை சதவீதம்னா இத்தனை சதவீதம் நம்ம கூட்டிக்கிடுவோம், நஷ்டம் இத்தனை சதவீதம் சொன்னா அத்தனை சதவீதம் நம்ம கழிச்சுக்கிடுவோம். இதுல ஆரம்ப மதிப்புங்கிறது என்னவா இருக்கும்? அடக்க விலை.
ஸோ லாபம் நஷ்டம் எதை கொண்டு கணக்கிட வேண்டும் அப்படின்னா அடக்க விலையை கொண்டே கணக்கிட வேண்டும். அப்ப லாபம் நஷ்டம்ங்கிற கான்செப்ட் வரும்போது எல்லாமே அடக்க விலையை தான் 100% வச்சுக்கிடணும். இதை தள்ளுபடி கணக்கிடும் பொழுது குறித்த விலையை 100% வச்சுக்கிடணும். ஸோ இங்க எனக்கு 150 அப்படிங்கிறது அடக்க விலை, காஸ்ட் பிரைஸ். அடக்க விலை எனக்கு எவ்வளோ? 150 ரூபா. அதுல அவர் எவ்வளவு செலவு பண்றாரு? அதுல ஒரு 24% எக்ஸ்ட்ரா அவரு செலவு பண்றாரு. 150ல 24% எவ்வளவு? 150ல 24%. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 15 30 360 டிவைடட் பை 10 36 ரூபாய் செலவு பண்றாரு. அப்போ மொத்த அடக்க விலை எவ்வளவு வந்துடுச்சு? 150 பிளஸ் 36 186 அதனுடைய அடக்க விலை. இந்த அடக்க விலை தான் என்ன? 100%. இதுதானே ஆரம்ப மதிப்பு. எனக்கு கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவுக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. விற்ற விலை கேட்கணும். விற்ற விலையை நான் கண்டுபிடிக்கணும். விற்ற விலை லாபமா நஷ்டமா? லாபம். எவ்வளவு லாபம் அவருக்கு கிடைக்கணும்? 50% லாபம் கிடைக்கணும். 50% லாபம் இருக்கணும்னா விற்ற விலை எத்தனை சதவீதமா இருக்கும்? 150% இருக்கும். ஸோ லாபம்னா கூட்டிக்கிடணும், நஷ்டம்னா கழிச்சுக்கிடணும். அப்ப 150% தான் எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு கிவன் என்ன? 100% அப்படிங்கிறது 186 ரூபாயா இருந்தா 150% எவ்வளவு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும்? 186 பெருக்கல் 150 டிவைடட் பை 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 186 15ஆல பெருக்கணும். 186 15. 5 6 30 மீதி 3 46 3 49 மீதி 4 8 5 13 4 17 மீதி 1 1 2 2790. கீழே ஒரு ஜீரோ இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன? 279. ஸோ விற்ற விலை எவ்வளோ? 279. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு பொருளை ரூபாய் 722க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 478க்கு விற்பதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பொருளினுடைய அடக்க விலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது லாபம் ஈக்குவல் டு நஷ்டம். இது சதவீதம்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல, ரூபாய் மதிப்புல எனக்கு லாபமும் நஷ்டமும் எனக்கு என்னவா இருக்குது? சமமா இருக்குது. பொதுவா லாபம் அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிப்போம்? லாபம்ங்கிறது எப்போ எனக்கு கிடைக்கும்? அதனுடைய அடக்க விலையை விட விற்ற விலை அதிகமா இருந்தா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். அப்ப லாபம்ங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? விற்ற விலையில இருந்து அடக்க விலையை கழிக்கணும். செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிச்சா கிடைக்கிறதா என்ன? லாபம். இதே நஷ்டம்னா என்ன? நஷ்டம்ல எனக்கு அடக்க விலை தான் அதிகமா இருக்கும், செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கும். ஸோ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை கழிக்கிறது தான் என்ன? நஷ்டம். இது ரெண்டும் தானே சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாபம் கிடைச்ச விற்ற விலை எவ்வளவு? 722. 722 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் மைனஸ் நஷ்டம் கிடைச்ச விற்ற விலை எவ்வளவு? 478. ஸோ காஸ்ட் பிரைஸ் தானே வேணும். ஸோ காஸ்ட் பிரைஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிடுறேன். மைனஸ் சிபி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா பிளஸ் சிபியா மாறிடும். சிபி பிளஸ் சிபி. இந்த மைனஸ் 478 எந்த பக்கம் வச்சுன்னா பிளஸ் 478 ஆயிரும். ஸோ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ? 7 4 11 1200 ஈக்குவல் டு 2 காஸ்ட் பிரைஸ். இப்போ காஸ்ட் பிரைஸோட வேல்யூ என்ன? 1200 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணா எவ்வளோ? 600. ஸோ அப்போ அதனுடைய அடக்க விலையினுடைய மதிப்பு என்ன? ரூபாய் 600. கம்பேர் பண்ணி பாருங்க, த்ரூ ஆப்ஷனை பாருங்க. 600 ரூபாய்க்கு அந்த பொருளினுடைய மதிப்பு 600 ரூபாயா இருந்தா 722 ரூபாய்க்கு விற்கும் போது எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? 122 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அதே பொருள் 478 ரூபாய்க்கு விற்கும் போது எவ்வளவு நஷ்டம் கிடைச்சிருக்கும்? 122 ரூபாய் நஷ்டமாயிருக்கும். ஸோ அப்போ லாபம் ஈக்குவல் டு நஷ்டம். ஆன்சர் ரூபாய் 600. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு மரம் வெட்டுபவருக்கு ஒரு மரத்துண்டை 4 துண்டுகள் ஆக்குவதற்கு 12 நிமிடங்கள் ஆகும் எனில் அதனை 6 துண்டுகள் ஆக்க எவ்வளவு நேரம் தேவை? கொஞ்சம் லாஜிக்கலா கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. துண்டுகள், இப்போ ஒரு மரத்துண்டு இருக்குது. இதை நான் 4 பீஸா நான் மாத்தணும் அப்படின்னா எத்தனை நேரம் நான் கட் பண்ணணும்? 1 2 3. 3 கட் பண்ணா போதும். எனக்கு 1 2 3 4 துண்டுகள் கிடைச்சிரும். அப்போ 3 முறை வெட்டுனா எனக்கு 4 துண்டுகள் கிடைக்கும். அப்போ 3 முறை வெட்டுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது? 12 நிமிடங்கள் ஆகுது. 12 நிமிடங்கள். அப்போ ஒரு முறை வெட்ட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 4 நிமிஷம் ஆயிருக்குமா? 4 நிமிடங்கள். கேள்வி எனக்கு என்ன? 6 துண்டுகள் ஆக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதே ஒரு மரத்துண்டு இருக்குது, அதை நான் 6 துண்டுகளா மாத்தணும்னா எத்தனை தடவை வெட்டணும்? 5 முறை வெட்டணும். அப்படின்னாதான் 6 துண்டுகள் கிடைக்கும். அப்ப 5 முறை வெட்டுறதுக்கு, ஒரு முறை வெட்டுறதுக்கு 4 நிமிடங்கள். அப்ப 5 முறை வெட்டுறதுக்கு 5 × 4 20 நிமிடங்கள் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன? 20 நிமிடம். ஸோ அடுத்த கேள்வி,
ஒரு வெற்று தொட்டியை குழாய் A 6 மணி நேரத்திலும் குழாய் B 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 3 மணி நேரத்திற்கு பிறகு குழாய் A மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் B எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? நிமிடங்கள்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல இருக்க எல்லாமே என்னது? நிமிடங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? பைப் A ஒரு தொட்டி நிரப்ப எவ்வளவு டைம் ஆகுது? 6 மணி நேரம். பைப் B 8 மணி நேரம். இந்த ரெண்டு பைப்பும் நிரப்பக்கூடிய தொட்டியினுடைய கெப்பாசிட்டியை நான் அசியூம் பண்றேன். அந்த தொட்டியினுடைய கொள்ளளவு எவ்வளவா இருக்கும்? 6க்கும் 8க்கும் பொதுவான ஒரு நம்பர். எல்சிஎம் எடுத்தா 24. ஸோ தொட்டியோட கெப்பாசிட்டி 24 லிட்டர்னு நான் எடுத்துக்கிறேன். 24 லிட்டரா இருந்தா பைப் ஏல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கும்? 24 டிவைடட் பை 6 4 லிட்டர் வந்திருக்குமா? 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர். அப்பதான் 24 லிட்டர் நிரப்புறதுக்கு 6 மணி நேரம் ஆயிருக்கும். பைப் பில இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கும்? 3 லிட்டர். 1 மணி நேரத்துக்கு 3 லிட்டர். அப்போதான் 8 மணி நேரம் ஆயிருக்கும் 24 லிட்டர் நிரப்புறதுக்கு. என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறாங்க? ரெண்டு பைப்பையும் சேர்ந்துதான் திறந்து விடுறாங்க. எவ்வளவு நேரம் ஓடுது? 3 மணி நேரம் ஓடுது. அடுத்து பைப் ஏவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பைப் பி மட்டும் எவ்வளவு நேரம் தனியா ஓடி அந்த தொட்டியை நிரப்பும் அப்படிங்கறதான் கொஸ்டின். ஸோ ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கும்? ரெண்டு குழாயும் சேர்ந்து 7 லிட்டர் வந்திருக்குமா? அப்போ 7 லிட்டரா 3 மணி நேரம் ஓடி இருக்குது. அப்போ 7 × 3 21 லிட்டரை யார் நிரப்பியிருப்பா? ரெண்டு குழாயும் சேர்ந்து நிரப்பியிருக்கும். அப்போ 21 லிட்டர் நிரம்பிடுச்சு. தொட்டியினுடைய கெப்பாசிட்டி என்ன? 24 லிட்டர். மீதி எவ்வளவு இன்னும் நிரம்பணும்? 3 லிட்டர் தானே நிரம்பணும். அந்த 3 லிட்டர் யார் நிரப்புவா? பி நிரப்புவாங்க. பி 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு லிட்டர் நிரப்போம்? 3 லிட்டரா நிரப்போம். 3 லிட்டரா எவ்வளவு நேரம் ஓடுனா 3 லிட்டர் நிரம்பும்னு கேட்டிருக்காங்க. அப்போ x = 3 டிவைடட் பை 3 எவ்வளவு ஆயிருக்கும்? 1 மணி நேரம் ஆயிருக்கும். 1 மணி நேரத்துல 3 லிட்டர் நிரப்புமா? அது நிரப்ப வேண்டிய மீதமுள்ள எவ்வளவு குவான்டிட்டி நிரப்பணும்? 3 லிட்டர் தான் நிரப்பணும். ஸோ அப்போ எவ்வளவு டைம் தான் இருக்கும்? 1 மணி நேரம் ஆயிருக்கும். அதை நிமிடங்கள்ல சொன்னா 60 நிமிடங்கள். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 60 minutes. ஸோ அடுத்த கேள்வி, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அவருடைய திறமையை கொடுத்திருக்காங்க, திறன் கொடுத்திருக்காங்க. ஸோ ஏ பி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய திறன் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது? ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர், 3 மடங்கு திறமைசாலி. அப்போ நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும்? ஸோ பொதுவா எனக்கு திறன் திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நாட்கள். திறன் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நாட்கள். அதாவது அதிக திறமை கொண்டவர் குறைவான நாட்கள் தான் எடுத்துக்கிடுவார் ஒரு வேலையை செய்யறதுக்கு. குறைவான திறன் கொண்டவர் அதே வேலையை செய்யறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிடுவாரு. அப்போ ஒரு திறன் குறைஞ்சா வேலை செய்யக்கூடிய நாட்கள் கூடுது. அப்ப திறனும் நாட்களும் என்னவா இருக்கும்? எதிர் விதத்துல இருக்கும். அப்போ 3:1 திறன் விகிதம்னா நாட்கள் விகிதம் எனக்கு என்னவா இருக்கும்? 1:3. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 32 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 32 நாட்கள். ஸோ டேஸ் இங்க எனக்கு என்ன இருக்கு? டேஸ் ரேஷியோ 1:3 இருக்குது. இந்த ரேஷியோல இருந்து வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? 1x 3xன்னு எடுப்போம். இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 32 நாட்கள்னு சொல்லிட்டாங்க. அதாவது பியை விட எவ்வளவு கம்மியா எடுத்துக்காரு? 32 நாட்கள். 3x இங்க 1x எவ்வளவு கம்மியா இருக்குது? 2x கம்மியா இருக்குதா? அந்த 2x தான் கொடுத்துக்கிற 32 நாட்கள். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 16 நாட்கள். அப்ப எக்ஸோட வேல்யூ 16 இருந்துச்சுன்னா ஏ எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுவாரு? ஏ 1x அதாவது 16 நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க. பி எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுவாங்க? 3x 3 × 16 48. அப்ப ஏ 16 பி 48. கேள்வி எனக்கு என்ன? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு. ஸோ ஏ பி 2 பேரும் சேர்ந்து செய்யறதுன்னா கொஸ்டின் எனக்கு ஃபார்முலா என்ன? xy டிவைடட் பை x + y. ஸோ அப்போ 16 × 48 டிவைடட் பை 16 + 48. 16 × 48 டிவைடட் பை 64. ஸோ ஒரு 16 4 16 64 ஒரு 4 12 4 48. ஆன்சர் என்ன? 12 நாட்கள். ஆன்சர் 12. ஸோ அடுத்த கேள்வி, இரு கோளங்களின் வலைப்பரப்புகளின் விகிதம் 4:9. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ கோளம்னு எடுத்துட்டோம்னா கோளத்தினுடைய வலைப்பரப்பா இருந்தாலும் சரி, கர்வ்டு சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, டோட்டல் சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான் கோளத்தை பொறுத்த வரைக்கும்.
என்ன 4πr². இங்க 2 கோளங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, 2 கோளங்கள்னா அப்ப ரெண்டுக்குமே என்னவா இருக்கும், வேற வேற ஆரங்கள் இருக்கும். ஸோ அப்ப r1 r2ன்னு எடுத்துக்கிடுறேன். 2 கோளங்களினுடைய வலைப்பரப்புகளின் விகிதம் 4πr1² / 4πr2². இந்த விகிதம் எனக்கு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, 4/9. இதெல்லாம் கேன்சல் ஆகும், 4π கேன்சல். அப்ப என்ன இருக்குது, r1² / r2² = 4/9. எனக்கு ஆரங்களின் விகிதத்தை நான் முதல்ல எடுத்துக்கிடுறேன். இதுல இருந்து r1/r2 என்ன, ஸ்கொயர் இருக்குது, 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். √4/9 வேல்யூ என்ன, 2/3. ஆரங்களின் விகிதம் எனக்கு என்னவா இருக்குது, 2/3 இருக்குது. கேட்டிருக்கிறது என்ன, கன அளவுகளின் விகிதம். வால்யூம்கான ஃபார்முலா என்ன, 4/3πr³. ஸோ 2 கோளங்களினுடைய கன அளவுகளின் விகிதம். இப்போ 4/3 × π × r1³ / 4/3 × π × r2³. எது கேன்சல் ஆகும், 4/3π கேன்சல் ஆகும். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, r1³ / r2³. r1ஓட வேல்யூ என்ன, 2, r2ஓட வேல்யூ என்ன, 3. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 2³ / 3³. 2³ 8, 3³ 27. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 8:27. ஸோ இந்த மாதிரி எனக்கு உருளையா எடுத்துட்டாலும் கூம்பா எடுத்துட்டாலும் இந்த மாதிரி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸனுடைய விகிதங்கள் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மீன் தொட்டியானது 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. அந்த தொட்டி எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்னா அங்க என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு கன அளவு கேட்டிருக்காங்க. ஸோ கோலத்தினுடைய கன, இங்க கொடுத்திருக்க ஷேப் என்ன, மீன் தொட்டி என்ன ஷேப்ல இருக்குது, அளவுகளை பார்த்தாலே தெரியுது இது ஒரு கன செவ்வக வடிவிலானது அந்த தொட்டி. ஸோ அப்போ அதனுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, நீளம் × அகலம் × உயரம், LBH பெருக்குனா 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர். ஸோ இப்போ 24 m³. இதுதான் அதனுடைய கன அளவு. ஆனா கேள்வி எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதனுடைய கொள்ளளவை லிட்டர்ல கேட்டிருக்காங்க. இங்க எனக்கு என்ன யூனிட் இருக்குது, m³ இருக்குது. ஸோ யூனிட் கன்வர்ஷன், 1 m³ எத்தனை லிட்டர், 1000 லிட்டர். ஸோ அப்போ 24 m³ அதனுடைய கொள்ளளவு என்ன, 24,000 லிட்டர். ஆன்சர் 24,000 லிட்டர். ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலை விட்டம் மற்றதை காட்டிலும் 3 மடங்கு. ஸோ சாய் சதுரம் எடுத்துக்கிட்டோம்னா சாய் சதுரத்துக்கு எத்தனை மூலை விட்டங்கள் உண்டு, 2 மூலை விட்டங்கள் உண்டு. 2 மூலை விட்டங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானது, ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுல எனக்கு என்ன இருக்கும், 2 டயகனல் வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு எனக்கு பரப்பளவு கேட்பாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, கொஸ்டின் எனக்கு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா 12 × d1 × d2. ஆனா எனக்கு ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு மூலை விட்டம் மற்ற மூலை விட்டத்தை போன்று 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மூலை விட்டம் இன்னொன்னு விட 3 மடங்கு. வேற என்ன கொடுத்திருக்காங்க, மூலை விட்டங்களுடைய கூடுதல் 32. 2 மூலை விட்டத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 32 கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. முதல் ஒரு மூலை விட்டம் இன்னொன்னு விட 3 மடங்கா, அப்ப d1க்கு பதில் என்ன போடலாம், 3d2 போடலாமா. 2ஐயும் கூட்டினா 4d2 = 32. அப்ப d2ஓட வேல்யூ என்ன, 4ஆல டிவைட் பண்ணா 8. அப்ப d2ஓட வேல்யூ 8ஆ இருந்துச்சுன்னா d1ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 3 × d2வா. இப்போ 3 × 8 24 இருக்கும். அப்ப d1 d2 வேல்யூ கிடைச்சிருச்சு. சப்ஸ்டிட் பண்ணா 12 × 24 × 8. ஒரு 2ல கேன்சல் பண்ணா 12. 12 × 8 96. இப்போ அதனுடைய பரப்பளவு என்ன, 96 cm². ஸோ அடுத்த கேள்வி, ராம் தன்னிடம் உள்ள ரூபாய் 12,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். பிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறாங்க. தனி வட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க, 15%. 146 நாட்கள் மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு, 146 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகை கேட்கிறாங்க கொஸ்டின்ல. தனி வட்டியில எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன, தனி வட்டிக்கான ஃபார்முலா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR / 100. இதுல P அப்படிங்கிறது அசல், N அப்படிங்கிறது கால அளவு, பொதுவா ஆண்டுகள், Rங்கிறது ஆண்டு வட்டி வீதம். ஸோ ஆண்டு வட்டி வீதம் இங்க சப்ஸ்டிட் பண்ணனா கால அளவை எதுல தான் சப்ஸ்டிட் பண்ணணும், ஆண்டுகள்ல தான் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, 12,000. கால அளவு என்ன, 146 நாட்கள். அப்ப அதை வருடமா சப்ஸ்டிட் பண்ணணும்னா /365. நாட்கள் கொடுத்திருந்தாங்க, அதை வருடமா மாத்திரம்னா 325ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இதே மாதங்கள் கொடுத்திருக்காங்க, அதை வருடமா மாத்திரம்னா 12ஆல டிவைட் பண்ணிக்கோங்க.
இன்ட்டு ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ 15 டிவைடட் பை 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 2 73 146, 5 73 365, 1 5 3 5 15, 3 × 2 6, 6 × 12 72, ஒரு 0 இருக்குது 720. அப்போ வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 720. கேள்வி எனக்கு என்ன, 146 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மொத்த தொகைங்கிறது என்ன? அசல் பிளஸ் வட்டி சேர்ந்ததான் மொத்த தொகை. அசல் 12,000, வட்டி எவ்வளோ? 720. அப்போ மொத்த தொகை எவ்வளோ? 12,720. ஆன்சர் 12,720. ஸோ அடுத்த கேள்வி, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டியில் ரூபாய் 5,290 மாறுகிறது எனில் அசலை காண்க சொல்லியிருக்காங்க. 5,290ங்கிறது என்ன? தொகை. ஸோ ஒரு 2 வருஷம் 15% கூட்டு வட்டியில எவ்வளவு தொகையா மாறிடுச்சு? 5,290 மாறிடுச்சு. அப்போ அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் P × 1 + R / 100 ஹோல் பவர் n. இதுல ஏங்கிறது அமௌண்ட், பிங்கிறது அசல், ஆறுங்கிறது ஆண்டு வட்டி வீதம். பொதுவா n அப்படிங்கிறது ஆண்டுகள் அல்லது எத்தனை முறை நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கிடுறேன். கூட்டு வட்டிங்கிறது காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை சில நேரம் கொடுப்பாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட கால அளவுல நான் எத்தனை முறை நான் வந்து அந்த கூட்டு வட்டி கணக்கிடுறேன் அப்படிங்கிறதையும் சப்ஜெக்ட் பண்ணலாம். இங்க அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5,290 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும். 1 + ரேட் பர்சன்டேஜ் 15 டிவைடட் பை 100, டைம் பீரியட் 2 ஆண்டுகள். ஸோ அதோட வேல்யூ P இன்ட்டு மல்டிப்ளை பண்ணா 100 × 1 100, 100 + 15 115 டிவைடட் பை 100 ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ இதை கேன்சல் பண்ணா 20 5 100, இங்க 23 5 115. ஸோ அப்போ P இன்ட்டு 23 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 529. 20 ஸ்கொயர் எவ்வளோ? 400. இங்க என்ன இருக்குது? 5,290. அப்ப P தானே வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ P ஈக்குவல் டு இங்க 5,290 இருக்குது இன்ட்டு 529/400, 400/529 ஆயிரும். ஸோ அப்போ ஒரு 529 ஒரு 529 கேன்சலிங் என்ன இருக்குது? ஒரு 0 இருக்குது. ஸோ P என்ன? 10 × 400 4000. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? ரூபாய் 4000. ஸோ அடுத்த கேள்வி, இரண்டு குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு ஆணாவது இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல ஸோ ஒரு ஃபாதர் இருப்பாங்க, மதர் இருப்பாங்க, 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஓகேவா? 2 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதுல அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்கு, ஒரே ஒரு ஆணாவது இருக்கக்கான பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருமே ஆணா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதா? வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா சேர்ந்ததான் என்ன யாரு குழந்தைகள் குழந்தைகள். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்ல எனக்கு அம்மா எப்போதுமே என்னவா இருப்பாங்க? பெண்ணா தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆணாவது இருக்கிறதுக்கான நிகழ்தகவுங்கிறது, ஒரு ஆணா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 1 இருக்குது. இந்த 2 குழந்தைகளும் யாரா இருக்கலாம்? ஒருவேளை கேர்ளா இருந்தா, கேர்ள் சைல்டா இருந்தா, அதாவது ஃபாதர் மதர் ரெண்டுமே கேர்ள் சைல்ட்னா ஒரு ஆண் இருக்கிறாங்க. அப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆண் அப்படின்னா அதிகபட்சம் எத்தனை ஆண் வேணாலும் இருக்கலாம். இப்போ குறைந்தபட்சம் ஒரு ஆண்னா அது ஒரு வாய்ப்பு. அடுத்து ஃபாதர் மதர் 2 சைல்ட்ல ஒரு பாய் சைல்டு ஒரு கேர்ள் சைல்டு இருந்துச்சுன்னா இங்க எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 2 ஆண்கள் இருக்காங்க. அப்ப இது ஒரு வாய்ப்பு. ஸோ இதைத்தான் இங்க எழுதியிருக்கிறேன். அடுத்து ஃபாதர் மதர் ரெண்டுமே பாய் சைல்டா இருந்துச்சுன்னா 3 ஆண்கள் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல. அதுக்கு எத்தனை வாய்ப்பு? ஒரு வாய்ப்பு. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்களா? இப்ப 4 வாய்ப்புகள் இருக்கும். அந்த 4 வாய்ப்புல குறைந்தபட்சம் ஒரு ஆணாவது இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு எத்தனை இருக்குது? 3 வாய்ப்புகள் இருக்குது. அப்ப 4ல் 3. நிகழ்தகவு என்ன? 3/4. ஸோ அடுத்த கேள்வி, இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. இரண்டிலும் ஒரே எண் அல்லது முக எண்களின் கூடுதல் 6 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒண்ணு ஒரே எண்ணா இருக்கணும் அல்லது கூடுதல் எனக்கு என்ன கிடைக்கணும்? 6 கிடைக்கணும் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஒரு 2 பகடைகளை உருட்டுறாங்க அப்படின்னா எனக்கு கூறு வழி சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ 6/2, 6/n பொது வடிவம். 6/2னா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 36. கிடைக்கக்கூடிய மொத்த வாய்ப்புகளின் எண்ணிக்கை 36. கொஸ்டின்ல அல்லது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈவெண்ட்டுக்கும் தனித்தனியா பார்க்கணும்.
ரெண்டு தொடர்ச்சியான சமவாய்ப்பு சோதனைகள், ரெண்டு தொடர்ச்சியான நிகழ்வுகள் இருக்குது. அந்த நிகழ்வுகள் அல்லது கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு நிகழ்வுகளுக்கான நிகழ்தகவையும் கூட்டணும். மற்றொன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு நிகழ்வுகளுக்கான நிகழ்தகவையும் பெருக்கணும். ஓகேவா? இங்க அல்லது கொடுத்திருக்காங்க, ஸோ ரெண்டையும் கூட்டணும். அதுல முதல் நிகழ்வு என்ன? முதல் நிகழ்வு ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. அப்ப ஒரே எண் கிடைக்க ஈவெண்ட் எனக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ்? ரெண்டு பகடையும் 1,1 அல்லது 2,2 அல்லது 3,3 அல்லது 4,4 அல்லது 5,5 அல்லது 6,6. அப்ப மொத்தம் எத்தனை ஈவெண்ட் எனக்கு பாசிபிலிட்டி? 6. மொத்தம் எவ்வளோ? 36 வாய்ப்புகள்ல 6 வாய்ப்புகள் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரே எண் கிடைக்கான நிகழ்தகவா இருக்குது. அடுத்து கூடுதல் அல்லது கூடுதல் 6 கிடைக்கணும். கூடுதல் 6 கிடைக்கான ஈவெண்ட் எதெல்லாம்? 1,5 கிடைக்கலாம், 2,4 கிடைக்கலாம், 3,3 கிடைக்கலாம், அடுத்து 4,2 கிடைக்கலாம், 5,1 கிடைக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை எனக்கு கூடுதல் 6 கிடைக்கான பாசிபிலிட்டி என்ன? நிகழ்தகவு என்ன? 5. ஆனா 5ஐயும் எடுத்துக்கிடணுமா? கூடாது. என்ன எடுத்துக்கிடணும்? இந்த 3/3 நான் இங்க ஏற்கனவே எடுத்துட்டேன். ஓகேவா? கொஸ்டின்ல அல்லது கொடுத்திருக்காங்க, நிகழ்தகவு கொஸ்டின்ல பொதுவா அல்லது கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொதுவா ஏதாவது ஒரு நிகழ்தகவு இருக்குதா அப்படிங்கறத அங்க பாருங்க. பொதுவா இருந்துச்சுன்னா ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல தான் எடுத்துக்கிடணும். நான் ஒரு 3,3 அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல நிகழ்தகவுல எனக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை நான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல தான் சேர்த்துக்கிடணும். ஏன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க? அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அது ஒரே எண்ணுக்கான பாசிபிலிட்டியில நான் அதை சேர்த்துக்கிடணும், அல்லது கூடுதல் 6ல நான் சேர்த்துக்கிடணும். இதுல சேர்த்துட்டா இதுல சேர்க்கக்கூடாது, இதுல சேர்த்துட்டா அதுல சேர்க்கக்கூடாது. அப்போ இதுல மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் தான் இருக்குது? 4 தான் இருக்குது. மொத்தம் 36 வாய்ப்புகள்ல 4. ஸோ அல்லது தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் கூட்டணும். 6/36 பிளஸ் 4/36 கூட்டினா 10/36 கேன்சல் பண்ணா 5/18. ஸோ நிகழ்தகவு என்ன? 5/18. ஸோ அடுத்த கேள்வி, முதல் 15 பகா எண்களின் வீச்சு கேட்டிருக்காங்க. வீச்சுனா என்ன? ரேஞ்ச். வீச்சுக்கான ஃபார்முலா என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஒரு குறிப்பிட்ட ஒரு தரவுகள் கொடுத்திருக்கிறாங்க. அது தொகுக்கப்பட்ட தரவுகளா இருந்தாலும் சரி, தொகுக்கப்படாத தரவுகளா இருந்தாலும் சரி, அந்த தரவுகள்ல வீச்சு அப்படிங்கிறது அந்த தரவுகள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்புக்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு தான் அது. ஸோ இங்க எனக்கு 15 பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப பகா எண்களை நான் எழுதுறேன். பகா எண்கள், முதல் பகா எண் என்ன? 2, அடுத்து 3, 5, 7, 11, 13, 17, 19, அதுக்கடுத்து 23, 25 வராது, அதுக்கடுத்து 6 மடங்கு எடுத்துட்டோம்னா 30, அப்போ 29, 31, அடுத்து 37, 36க்கு அடுத்து இருக்கிற 37, முன்னாடி இருக்கக்கூடிய 35 இருக்காது, 37க்கு அடுத்து 42, 41, 43, அதுக்கடுத்து 47, அப்புறம் 51 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இதுல மொதல் 15 தான் கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 பகா எண்கள் எழுதிட்டேன். அதுல இருக்கையில பெரிய மதிப்பு என்ன? 47. சிறிய மதிப்பு என்ன? 2. இப்போ வீச்சு என்ன? 45. இப்போ வீச்சு 45. ஸோ அடுத்த கொஸ்டின், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 7,770 பெற்றார். அவர் அனைத்து நாட்களும் வேலை செய்திருந்தால் அவருடைய ஊதியமா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 9,250 பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வேலை செய்த நாட்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க எனக்கு இது என்ன? அவர் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம். இது அவர் எல்லா நாளும் வேலை செஞ்சிருந்தா அவருடைய ஊதியம் அப்படிங்கறத 9,250. இப்போ அவருடைய ஒரு நாள் ஊதியம்ங்கிறது எனக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்துச்சுன்னா டைரக்டா டிவைட் பண்ணியே நல்லா ஆன்சர் போட்டுற முடியும். ஆனா ஒரு நாள் ஊதியம்ங்கிறது எனக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரு வேலை செய்த நாட்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுறேன். வேலை செய்த நாட்கள், அவர் எத்தனை நாள், அவர் எல்லா நாளும் வேலை செய்திருந்தா அதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிடுறேன். அப்போ எக்ஸ அவருடைய ஒன் டே சேலரியால பெருக்குனா கிடைக்கிறதா என்ன? அவர் வேலை செய்த நாட்களுக்கான கிடைக்கக்கூடிய மொத்த சேலரி. அவர் ஒரு வேளை எல்லா நாட்களும் வந்திருந்தா அதை அவருடைய ஒன் டே சேலரியால பெருக்குனா எனக்கு கிடைக்கிறதா என்ன? அவருடைய மொத்த சேலரி 9,250. இப்போ இந்த ரெண்டு நம்பர்லயுமே அவருடைய ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுவும் அந்த ஒரு நாள் சம்பளத்தால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான், இதுவும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். அப்போ ரெண்டுக்குமே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மீப்பெரு பொது வகை எண். இப்போ HCF தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ 2ல் இது 10ஆல் டிவைட் ஆகும். ஸோ 777 925. அடுத்து இது எதால டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகுமா? இந்த 3ஆல் டிவைட் ஆகும். இது 9 2 11 5 16 3ஆல் டிவைட் ஆகாது. 4 2 டிவைட் ஆகாது. 5 இது டிவைட் ஆகும், இது டிவைட் ஆகாது. ஆனா இந்த மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஆனா இதுல உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த 777 கிளாஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஃபேன்சி நம்பர்ஸ் 111 222 333 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே வருது அப்படின்னா இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். 37ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அப்போ 777 அப்படிங்கிறது 111 மடங்கு தான். அப்ப கண்டிப்பா அது எதால டிவைட் ஆகும்? 37ஆல டிவைட் ஆகும். அப்போ 777 30ஆல டிவைட் பண்ணா 2 37 74, மீதி ஒரு 37 இருக்குது, ஒரு 37. 925 37ஆல வகுப்படுமான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 37 74, அப்புறம் மீதி என்ன இருக்குது? 18 185 இருக்குது. 185 5 × 37 தான் 185. அப்போ 21 25 இருக்குது. 10 37. அப்போ மொத்தம் எவ்வளவு பெருக்குன்னா 370 அப்படிங்கிறது தான் HCF. அந்த 370 தான் என்ன? 2 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய பொதுவான எண். அப்போ 370 தான் அவருடைய ஒரு நாள் சேலரி. அப்போ 370 7270 டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 21. 370 9250 370 டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 25. அப்போ அவர் வேலை செய்த நாட்கள் எத்தனை? 21. ஒருவேளை அவர் எல்லா நாட்களுமே வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா இது எத்தனை நாட்கள்? 25. கேள்வி எனக்கு என்ன? வேலை செய்த நாட்கள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 21. ஓகேவா? ஸோ 25 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப சால்வ் பண்ணுங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய மாடிஃபைடு வெர்ஷனாக தான் கேட்டிருக்குது. வரக்கூடிய அந்த 4 தேர்வுகளையுமே நல்லா பண்ணுங்க. குரூப் 4 தேர்வை நல்லா பண்றதுக்கு விபுதரேஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.